கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலி வீசல் என்ற ஒரு நபர் 2ஆம் உலகப் போரில் கொலை கூடங்களுக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்த யூதர்களோடு கைது செய்யப்பட்டிருந்தார். அங்கே இருக்கும் ரோம தளபதிகளிலே எல்லாரும் கொடுமைக்காரர்களாக, யூதர்களை வெறுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு ஹிட்லரால் போதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் செய்யும் அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை. மரணத்திற்காக காத்திருப்பவர்களிடத்திலும் அவர்கள் அத்துமீறி நடந்து கொள்வார்கள். அவர்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டுவிட்டால் அவர்களை மரணவதை கூடம் வரை அனுப்பாமல் அங்கேயே கொன்று விடுவார்கள். அப்படி ஒரு கேம்பிலே தன்னை எதிர்த்து முறைத்து பார்த்தார்கள் என்று சொல்லி 2 யூதர்களையும் ஒரு சிறுவனையும் பிடித்து எல்லாருக்கும் முன்பாக தூக்கிலே போட்டார்கள். அவர்களை ஒரு சேரிலே நிறுத்திவிட்டு தூக்கு கயிற்றை அவர்கள் கழுத்திலே மாட்டி அந்த சேரை உதைத்து தள்ளின உடனே அவர்கள் தூக்கிலே தொங்குவார்கள். அப்படி நிறுத்தப்பட்டிருந்த அந்த 2 பேரிலே ஒருவன் ஹிட்லர் ஒழிக, மக்களினம் விடுதலை பெறட்டும், அவனுடைய அடக்குமுறைகள் ஒழியட்டும் என்று சத்தமிட்டார். உடனே அவர் தூக்கிலிடப்பட்டார். மற்றொருவர், கடவுள் எங்கே, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரா, நான் இவ்வளவு நாள் கும்பிட்ட அவருக்கு என்னவாயிற்று, இப்படி நடக்கும் அநேகமாயிரம் கொடுமைகளை பார்த்து கொண்டு கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா என்று சத்தமாய் கேள்வி கேட்டார். அவரும் தூக்கிலிடப்பட்டார். 3ஆவதாக அந்த சிறுவனையும் தூக்கிலிட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் 4 நிமிடத்திலே உயிரிழந்து விட்டார்கள். ஆனால் அந்த சிறுவன் போதிய அளவு வெயிட் இல்லாதனாலே அரை மணி நேரம் அந்த கயிற்றிலே தொங்கி போராடி கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள். ஒருவர் கேட்டார், கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா? இருந்தால் ஏன் மக்கள் மனதிலே இப்படி கொடூர சிந்தனைகளை வைத்து அதை நிறைவேற்றும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்றார்? எனவே கடவுள் இல்லை என்று சொல்லி சத்தமாய் சொன்னார். ஆனால் இவருக்குள்ளே தேவன் பேசினார். அரை மணி நேரம் ஒரு குழந்தை தூக்கிலே தொங்குவதை பார்த்து வேதனைப்படுகிறீர்களே, 6 மணி நேரம் மரண வேதனையோடு ஒருவர் சிலுவையிலே தொங்கினாரே, அவர் உடனடியாக சிலுவையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை எல்லாம் பழி வாங்க முடியாதா? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டாலும் 12 லீகியனுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் இப்படி சம்பவிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாரே. தீமையானது ஆட்சி செய்வதை அவர் அனுமதித்திருக்கின்றார். அவைகளுக்கு மத்தியிலே அவரை உறுதியாய் நம்பி பற்றி கொண்டவர்களுக்கு நிச்சய மோட்சத்தை தரும்படிக்கு அதை ஒரு மிகப்பெரிய பரிசாக வைத்திருக்கின்றார். பாடுகளை சகிக்கும் போதெல்லாம் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதிகளை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் நினைவூட்டுகிறார்களே. ஆம், கடுமையான கொடுமையான காட்சிகள் நம் முன்னால் வரும்போதெல்லாம் கடவுள் இருக்கிறாரா என்று கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவர் இருக்கிறார், இவற்றை எல்லாம் சகித்துக் கொண்டு நாம் உலகத்திலே வாழ்ந்து அவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக இவற்றை எல்லாம் நம் கண்ணு முன்னாலே காட்டுகின்றார். அதையும் மீறி நாம் அவர் மீது விசுவாசம் வைப்போம் என்று உறுதிப்பாடு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உலகத்தில் மக்கள் மீது கொடூரமாய் பாய்ந்து அநேக தீமைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அவைகளுக்கு மத்தியிலே விசுவாசத்தோடு வெற்றி வீரர்களாய் விளங்குவோம். தேவகுமாரனை விசுவாச நித்தியத்திலே சேர்வோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.